ஷெல்டர் கொடுத்தாரு. அப்ப இவர் ஷெல்டர் கொடுத்தாருன்னா யாருக்கு ஷெல்டர் கொடுத்தாரு? அவங்க யாரு? அவர் இதை எங்க கனெக்ஷன் கொடுக்குறாருன்னா, இங்கிருந்து எடுத்துட்டு போய் சத்தியமங்கலம் காடு, நக்சலைட்டுகள், அர்பன் நக்சலைட்டுகள், அங்கே ஒரு ஆரோக்கியசாமி, அவர் ஒரு என்ஜிஓ, அவர் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா இந்து மதத்திற்கு விரோதமாக கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள், இஸ்லாமியர்கள் இத தூண்டி விடுறாங்க. பட் விசில் ப்ளோவர் இப்போ கம்ப்ளைனன்ட் அவரே இப்போ அக்யூஸ்டா மாத்துறாங்க. நீதிபதி சொல்றாரு, இந்த புலனாய்வை தவறானது, புலனாய்வு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு தீர்ப்பிலேயே சொல்றாரு. 23ஆம் தேதி எல்லா காட்சிகள் மாறுது, நிகழ்ச்சிகள் மாறுது, பெயர்கள் மாறுது, கம்ப்ளைனன்ட் அக்யூஸ்ட் ஆகுறாரு, செக்ஷன்ஸ் மாறுது, இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இதற்கு பின்புலம் என்ன? பிஜேபி தான் டைரக்டா வராங்களா? அவங்க எக்ஸ் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், அவர்களுடைய ஊடகங்கள், பிஜேபியுடைய தலைவர் பிரசிடென்ட் விஜயேந்திரா, முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுடைய மகன், அவர் சௌஜன்யா வீட்டுக்கு போனாரு. அந்த அம்மா கிட்ட போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோமா, நாங்க உங்களுக்கு பண உதவி, சட்ட உதவி செய்யறோம்ன்றாங்க. அந்த அம்மா தேவை கிடையாதுன்றாங்க. இறந்து போனவர்கள் அனைவருமே பெண்கள், இந்து பெண்கள், குறிப்பாக அதிகமானவர்கள் பிராமண பெண்கள். அப்போ இந்து மதம், இந்து என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த இந்து பெண்களுக்கு விரோதமாக செயல்படுவது ஏன்? கடந்த 2 மாதங்களாக கர்நாடகத்தில் ஒரு பிரச்சனை பூதாகரமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் பரவலாக அது குறித்து விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தர்மசாலா என்ற ஒரு கோயில், ஒரு மடம், அதில் நூற்றுக்கணக்கான பிணங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக, அதாவது இளம் பெண்களின் பிணங்கள் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக ஒரு பரபரப்பான ஒரு தகவல் அது குறித்தான போராட்டங்கள், விசாரணைகள் என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தர்மசாலா விவகாரத்தில் தற்போது என்ன நிலவரம் என்பது குறித்து நம்மோடு பேசுவதற்காக பெங்களூரை சேர்ந்த தோழர் பாலன் வழக்கறிஞர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நம்ம நேயர்களுக்காக இந்த தர்மசாலா விவகாரம் என்ன பிரச்சனை, அது எப்படி இந்த ஒரு குற்றச்சாட்டு எழும்பியது, அதற்கான அடிப்படை என்னங்கிறத ஒரு அறிமுகமா கொடுத்துட்டா நல்லது. இந்த தர்மஸ்தலா அப்படின்ற இடமே ஒரு சர்ச்சைக்குரியதுதான், பிரச்சனைக்குரியதுதான். இதனுடைய வரலாறு 800 வருஷம். ஆரம்பத்திலே வனதேவதை குமாரசாமி, கன்னியாகுமரி என்ற வனதேவதை. 14ஆம் நூற்றாண்டிலே அது புத்த மதமாக மாறியது, அன்னப்பசாமி. அதன் பிறகு அது ஜெயினர்கள் வசம் போகிறது. சுதந்திர போராட்ட காலத்திலே இந்த எக்கடே குடும்பத்தினர் பிரிட்டிஷருக்கு அடிவருடியாக இருந்து நாட்டை காட்டி கொடுத்த விடுதலை போரின் துரோகிகள் தான். அதனாலதான் அந்த இடம் அவங்க கையில கிடைக்குது. சோ ஜெயின் உடைய ஒரு வழிபாட்டு தலம் இந்துக்களுடைய வழிபாட்டு தலமாக மாறுகிறது. தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய மஞ்சுநாத சுவாமி அது கதிரி அப்படின்ற மங்களூர்ல ஒரு இடத்துல இருந்து புத்தர் சிலையை கொண்டு போய் அது மஞ்சேஸ்வர் புத்தருடைய சிலை, அதை மஞ்சுநாத் சாமியாக மாற்றி சிவ வழிபாடாக கூறுகிறார்கள். இந்த மஞ்சுநாத சுவாமி என்பது சிவ வழிபாடு. அது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா இல்ல வட இந்தியா எங்கேயுமே மஞ்சுநாத சாமி என்பது சிவனுடைய பெயர் இல்லை. சோ இது ஒரு விஷயம். கடந்த 50 ஆண்டு காலமாகவே போராட்டங்கள் புதியது அல்ல, பிரச்சனைகள் புதியது அல்ல, சர்ச்சைகள் புதியது அல்ல. கற்பழிப்பு, கொலை, சுட்டெரிப்பு, புதைத்தல் இது ஒன்றும் புதியது கிடையாது. மக்கள் போராட்டம், நியாயத்திற்காக மக்கள் போராட்டம்ல புதியது அல்ல. 1979 வேதவல்லி
அப்படின்ற ஒரு கல்லூரி ஆசிரியை கொல்லப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டார். அதன் பிறகு 83ஆம் ஆண்டு பத்மலதா என்கின்ற ஒரு இளம் பெண், அவருடைய தந்தை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், அவர் அங்கே பஞ்சாயத்து தேர்தலிலே போட்டியிட்டார் என்ற காரணத்திற்காக அவருடைய 17 வயது மகளை கடத்தி கற்பழித்து கொன்று உடலை சிதைத்து வீசப்பட்டார்கள். அதுவும் கூட விசாரணையில் இன்னும் இருந்து வருகிறது. அதன் பிறகு சௌஜன்யா, யானை வாயன், அவனுடைய தங்கை ஜமுனா, லக்ஷ்மி, பல்வேறு இளம் பெண்கள் அங்கிருந்து மிஸ்ஸிங் அப்படின்றது கூட பதிவு செய்யப்பட்டது. பல உடல்கள் புதைத்தார்கள் என்பது கூட வரலாறு. அப்போ ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரும்போது 3/7/2025 ஒரு குரூப் ஆஃப் லாயர்ஸ், வக்கீலர்களுடைய ஒரு டீமு, அதுக்கப்புறம் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா ரைட் விங் வலதுசாரி ஆக்டிவிஸ்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கறிஞர், அப்புறம் பெங்களூர்ல ஒரு இந்த கவுடர் இனத்தை சார்ந்த ஒரு சுவாமிஜி, இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 6-7 மாசமாக இந்த துப்புரவு தொழிலாளர்களிடம் பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கறிஞரை சந்தித்து அங்க ஒரு அபிடவிட் போடுறாங்க. போட்டு இந்த மாதிரி நிறைய உடல்கள் புதைக்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவரை பெங்களூர் வழக்கறிஞர்கள் அவரை தர்மஸ்தலா அந்த ஏரியாவுக்கு கொண்டு போய் அங்க வழக்கு பதிவு பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவர்களுக்கு தங்க இடம், இருப்பிடம், உடை, உணவு, அப்புறம் பாதுகாப்பு, இது எல்லாமே ஒரு ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் அவங்க வீட்டுல தான் அவர் தங்க வைக்கப்படுகிறார். இதெல்லாம் நடந்த பிறகு 3/7/2025 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அந்த எஃப்ஐஆர் கூட கிரைம் நம்பர் 39/2025, அஃபென்ஸ் 211 BNS. அது நான் காக்னிசபிள் ரிப்போர்ட், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருந்த போதிலும் அதை எஃப்ஐஆரா எப்படி பதிவு பண்ணாங்கன்றது ஒரு கேள்விக்குரிய விஷயம். அதன் பிறகு 11/7/2025 அவருடைய வாக்குமூலத்தை நீதியரசரிடம் 183 BNSS பிரகாரம் அவருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்படுது. 19ஆம் தேதி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கான்ஸ்டிடியூட் பண்றாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல 4 பேர் ஐபிஎஸ் ஆபீசர். அந்த 4 பேரும் அவர்கிட்ட நாள் கணக்கில் விசாரணை செய்யப்பட்டு அவர் சொல்லுவது உண்மை என்று கண்டு அறிந்த பிறகு அந்த எக்ஸியூமேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த உடலை புதைத்த இடத்திலிருந்து உடலை தோண்டி எடுப்பது, அதற்கான உத்தரவுகளை மேஜிஸ்ட்ரேட்டு, எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டிடம் பெற்று ராடார் கருவிகளுடன் கொண்டு போய் இதை தோண்டி எடுக்கிறது ஆரம்பிச்சாங்க. சில இடத்துல ஸ்கல் கிடைச்சது, எலும்புகள் கூட கிடைத்தது, மனித எலும்புகள் கூட கிடைத்தது, சில இடத்துல கிடைக்கல. இது கரெக்டா போயிட்டு இருந்தது. திடீரென பார்க்கும்போது அவர் மேல கேஸ் ரைஸ் பண்றாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவர் பொய்யான தகவலை கொடுத்தார் அப்படின்றத செக்ஷன் 229 ஆஃப் BNS 229, 230 அவரை கைது பண்றாங்க. 23/8/2025 அவரை குற்றவாளி என ரிமாண்ட் அப்ளிகேஷனை பதிவு செய்து அவரை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தும் போது அதற்கு முன் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தவர்கள் இல்லை. அதற்கு முன் அவருக்காக வழக்காடிய வழக்கறிஞர்கள் இல்லை. திடீரென கருப்பு வெள்ளை ஆகிறது, வெள்ளை கருப்பு ஆகிறது, உண்மை பொய் ஆகிறது, பொய் உண்மை ஆகிறது, பல்வேறு தகவல்கள் கொண்டு இருக்கின்றது. இப்ப அவரை 12 நாள் போலீஸ் கஸ்டடிக்கு கொடுத்தாங்க. அது எதுக்காக கொடுத்தாங்க? அந்த செக்ஷன்ல கொடுக்க முடியுமா?
கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட், ரீசன் ஃபார் அரெஸ்ட், அரெஸ்ட் மெமோ இதெல்லாம் தயார் பண்ணாங்களா இல்லையா, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ல அவர் மேல என்ன குற்றம் சுமத்தப்படுதுன்றதெல்லாம் கூட பரிசீலிக்க வேண்டிய விஷயங்கள். நம்பர் 1, இந்த 229, 230 அந்த பிஎன்எஸ் வந்து பொய் சாட்சி கொடுப்பது, அது வந்து நீதிமன்றத்தின் முன் பொய் சாட்சி கொடுத்தால்தான் பெர்ஜரி அந்த செக்ஷனு. பட் இன்வெஸ்டிகேஷன்ல 229, 230 போட முடியுமான்னா போட முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவர் பாதுகாப்பு கொடுத்தாருன்றதுக்காக செக்ஷன் 259, 249, 250 அதையும் கூட ஆட் பண்றாங்க. அந்த செக்ஷன்ல ஷெல்டர் கொடுத்தாரு. அப்ப இவர் ஷெல்டர் கொடுத்தாருன்னா யாருக்கு ஷெல்டர் கொடுத்தாரு, அவங்க யாரு அப்படின்றதெல்லாம் கூட ஒரு இது வந்து பிரச்சனைக்குரிய கேள்விக்குரிய விஷயங்கள் தான். இதற்கு மத்தியில வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னா இந்த பப்ளிக் டிவி, ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் நவ், இந்த மாதிரி டிவிங்கெல்லாம் இதுல ஒரு சைடா வந்து குற்றவாளிய நிரபராதியாகவும் நிரபராதியை குற்றவாளியாகவும் சித்தரித்து ஊகத்தின் அடிப்படையில பல்வேறு விதமான செய்திகளை வெளியே கொண்டு வராங்க. அப்படின்னா இந்த அனன்யா பட் அப்படின்றது வந்து இது உண்மை இல்லை. இந்த முகமூடி மனிதன், அவர் பேரு சின்னையா, அவர் பொய் சொல்றாரு, அவர் வந்து குற்றவாளி அப்படின்றதெல்லாம் வந்து மீடியா சொல்லிட்டு வருது. இப்போ கர்நாடகால பாத்தீங்கன்னா இப்ப எதிர்கட்சி ஆளும் கட்சி காங்கிரஸும் இதுல வந்து அவ்வளவு தீவிரமா இல்ல. பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத்து, அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் ஹோம் மினிஸ்டர், இவங்க எல்லாம் கூட தர்மஸ்தலாவுக்கு ஆதரவா போறாங்க. இப்போ பிரச்சனை என்னவென்றால், தர்மஸ்தலாவை வந்து அது ஒரு இந்து கோயில், அந்த கோயில கெட்ட பேர் கொண்டு வர்றதுக்காக இந்த வேலையை செய்யறாங்கன்னு இவங்க எல்லாம் பரப்பிட்டு வராங்க. பட் 1971 அந்த வீரேந்திர ஹெக்கடே காவந்தர் அந்த தர்மாதிகாரியன் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இது வந்து இந்து கோயில் அல்ல, இது வந்து ஜீனுடைய கோயில், இது எங்க குடும்ப விஷயம், இது குடும்பத்துக்கு சேர்ந்த கோயில், இது இந்து கோயிலும் அல்ல, இது அறநிலைத்துறை கோயிலும் அல்ல, இது என்னுடைய பர்சனல் அப்படின்னு போடுறாரு. அப்போ அது வந்து இந்து கோயில் இல்லைன்றது அவங்களுடைய இது. பட் இதுல மல்லு கட்டின பிஜேபி, RSS, இந்து மதம், இது வந்து இதோட சபரிமலை, இதோட திருப்பதி, இந்த மாதிரி எல்லாம் சம்பந்தப்பட்டு ஒரு ஹேட் பாலிடிக்ஸ், இந்து மதம் அதற்கு மாற்று ஆக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதம் சொல்றாங்க. ஒரு படி மேல போய் இந்த அர்னாப் கோசாமி அப்படின்ற ஒரு விஷுவல் மீடியா ரிபப்ளிக் டிவியுடைய அதிபர், அவர் இதை எங்க கனெக்ஷன் கொடுக்குறாருன்னா, இங்கிருந்து எடுத்துட்டு போய் சத்தியமங்கலம் காடு நக்சலைட்டுகள், அர்பன் நக்சலைட்டுகள், அங்கே ஒரு ஆரோக்கியசாமி, அவர் ஒரு NGO, அவர் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா இந்து மதத்திற்கு விரோதமாக கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள், இஸ்லாமியர்கள் இதை வந்து தூண்டி விடுறாங்க. அந்த மாதிரியான கட்டுக்கதை புனையப்பட்டு நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து இந்த SIT சிறப்பு புலனாய்வு குழு வந்து ஏற்கனவே வந்து அவரை வந்து பல நாட்கள் விசாரிச்சு நீதிபதி முன் சரண்டர் செஞ்சு ஒரு சர்ச் வாரண்ட் வாங்கி அங்க தேடுதல் வேட்டைக்கு போனதுக்கு பிறகு திடீர்னு வந்து இது மாதிரி அந்த குற்றச்சாட்டை முன்வைத்த நபரையே வந்து கைது பண்ணியிருக்கதா தகவல்கள் சொன்னீங்க. இப்ப வந்து இதுல வந்து ஆளும் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடுகள் மாறி இருக்கா? இந்த SIT-யோட விசாரணை வந்து இதுக்கப்புறம் நேர்மையானதாக இருக்காதுன்னுட்டு திட்டவட்டமா முடிவு போறீங்களா? இல்ல SIT-ல வந்து 4 பேர் IPS ஆபீசர்ஸ், இவங்க 4 பேருமே வந்து நேர்மையானவர்கள், புலன் விசாரணை தெரிந்தவர்கள், நியாயத்திற்காக அவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள். SIT இதுவரைக்கும் எந்த தகவலையும் ரிப்போர்ட்டா வெளியே விடல. SIT வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த ரிப்போர்ட் வந்த பிறகுதான் அதை ஒட்டு நம்ம கருத்து சொல்ல முடியும். SIT இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. பட் விசில் ப்ளோவர், இப்போ கம்ப்ளைனன்ட்
அவரே வந்து இப்போ அக்யூஸ்டா மாத்துறாங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். செக்ஷன் 229, 230, 249, 250 இந்த செக்ஷன் எல்லாம் எதுக்கு இன்வோக் பண்றாங்க அப்படின்றது பிரச்சனைக்குரிய விஷயங்கள். இதுல வந்து அந்த தர்மஸ்தலா என்கின்ற ஒரு நிர்வாகம் வந்து 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சொத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம். அவங்க போட்ட அபிடவிட்லயே 75,000 பேர் எங்க கிட்ட வேலை செய்யறாங்க. 53 நிறுவனங்களை நாங்க நடத்துறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5,000 கோடி ரூபாய்க்கு மேல நாங்க சம்பளம் கொடுக்கறோன்றத கூட அவங்களே சொல்றாங்க. அது மாபெரும் 1,00,000 கோடி ரூபான்றது மிகப்பெரிய தொகை. அதோட கூட அந்த குடும்பம் வந்து அரசியல் செல்வாக்கு பெற்ற குடும்பம். அந்த வீரேந்திர ஹெக்டே என்றவர் வந்து பத்ம விபூஷன் அவார்டை வாங்கியிருக்கக்கூடியவர். இப்போ பிஜேபியுடைய அவர் ஒரு எம்பி, அவர் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். சோ இவோ அதிகார பலம் படைத்தது. அந்த நிறுவனத்துக்கு அந்த இடத்துக்கு அவரை நோக்கி இந்த நாட்டின் பிரதம மந்திரி போறாரு. கர்நாடகால இப்ப இருக்கக்கூடிய சித்தராமையா சீஃப் மினிஸ்டர் போறாரு. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் எல்லாம் போறாங்கன்னா ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பம் அது. இப்ப அந்த குடும்பம், அந்த கோயில்ன்றது ஒரு பக்கம். பட் இந்த கொலைகள், கற்பழிப்புகள், இந்த உடலை சிதைப்பது, புதைத்தல், இதெல்லாம் வந்து எஃப்ஐஆர் பிரகாரம் இது தர்மஸ்தலா அப்படின்ற ஒரு இடத்துலதான் நிகழ்ந்தது. அதுல எஃப்ஐஆர்ல காலம் நம்பர் 4 பாத்தீங்கன்னா அது தர்மஸ்தலான்னு வருது. அப்போ இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு பலம் வாய்ந்த ஒரு நிறுவனம். அப்ப இதுல ஒண்ணு பார்க்க வேண்டியது என்னன்னா, சௌஜன்யா அப்படின்ற அந்த வழக்கு வந்து சிபிஐ கிட்ட போகுது. சிபிஐ வந்து ஒரு மனநோயாளியை சந்தோஷ் ராவ் அப்படின்றவரை கைது பண்றாங்க. கைது பண்ணி அவர் மேல குற்றப்பத்திரிகை போட்டு சிபிஐ கோர்ட்ல வழக்கு நடக்குது. அப்ப அந்த கோர்ட்ல ஒரு இன்சிடென்ட் மட்டும் என்னன்னா, அந்த பொண்ணுடைய உள் ஆடை, அந்த அண்டர்வேர், அதை கொண்டு வந்து கோர்ட்ல டேபிள்ல வைக்கிறாங்க. அது அந்த அவங்க அம்மா சொல்றாங்க, இது யாருக்குமா அந்த உள்ளாடைன்னா, இது என்னுடைய மகளுக்கு தான். போலீஸ் எங்க வீட்டுக்கு வந்து என்னை நிர்பந்தப்படுத்தி எடுத்துட்டு போனாங்க. பட் கேஸ் எப்படி போடுது சிபிஐ அப்படின்னா, இந்த உள்ளாடை வந்து சந்தோஷ் ராவ் வாக்கு மூலத்தில் பெறப்பட்டதுன்னு போடுறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாவே இந்த சந்தோஷ் ராவ் அந்த வழக்கு இது எல்லாமே ஜோடனை செய்து ஒரு பொய்யான ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப சிபிஐ, சிஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்படின்றது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம். அந்த தீர்ப்பு கொடுக்கும் போது அந்த நீதிபதி சொல்றாரு, இந்த புலனாய்வை தவறானது, புலனாய்வு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு தீர்ப்பிலேயே சொல்றாரு. அப்போ ஒரு கேசியே திசை மாத்துறாங்க. இதை எடுத்து பார்க்கும்போது நான் சொன்னேன், 3/7/2025 இருந்து 23/8/2025 வரைக்கும் ட்ரெயின் தண்டவாளத்து மேல போகுது. 23ஆம் தேதி எல்லா காட்சிகள் மாறுது, நிகழ்ச்சிகள் மாறுது, பெயர்கள் மாறுது. அப்போ வந்து கம்ப்ளைனன்ட் கம்ப்ளைனன்ட் வந்து அக்யூஸ்ட் ஆகுறாரு, செக்ஷன்ஸ் மாறுது, இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது. இதற்கு பின்புலம் என்ன? அது வந்து விசாரிக்கணும். யார் இன்டர்வியூ ஆனாங்க, எதுக்காக இன்டர்வியூ ஆனாங்க, எதுக்கான இந்த மாற்றங்கள் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கு மத்தியில சில பேரெல்லாம் வந்து சௌஜன்யாவை கடத்தி கொண்டு போனதை நாம் பார்த்தேன்னு சாட்சி சொல்ல வராங்க. அப்ப காட்சிகள் மாறுது, நிகழ்ச்சிகள் மாறுது, எல்லாமே மாற்றங்கள் இருந்தாலும் எஸ்ஐடி வந்து இன்னும் புலன் விசாரணையில தான் இருக்கிறாங்க. தோழர், இந்த ஆளும் காங்கிரஸ் கட்சி அங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட நிலைப்பாடு, அதோட அணுகுமுறை இந்த வழக்குல என்னவா இருக்கு? அதுல வந்து நிலைப்பாடு வந்து இந்த கேட் ஆன் த வால், மதில் மேல் பூனைன்றம அந்த மாதிரிதான் இருக்குது. அது இந்த பக்கம் குதிக்குமா, அந்த பக்கம் குதிக்குமான்னு. அது இந்த பக்கம் இருக்கா, அந்த பக்கம் இருக்கான்றது கணிச்சு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு சிட்டு கான்ஸ்டியூட் பண்ணி அதை அப்படியே விட்டுட்டுக்கிறாங்க. பட் காட்சி மாறுது, ஆளு மாறுது, பேரு மாறுது, குற்றவாளி வந்து கம்ப்ளைனன்ட் குற்றவாளி ஆகுறாரு, குற்றவாளி கம்ப்ளைனன்ட் ஆகுறாரு. இது எல்லாமே மாறிக்கிட்டு வருது. இது வரைக்கும் வந்து அபிஷியல் நியூஸ் எதுவும் வெளியே வரல. ஆனா ஆக்ஷன், போலீஸ் ஆக்ஷனு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தான். விசில் ப்ளோவர்ஸ், யூடியூபர்ஸ்,
நியாயம் வேண்டும் அப்படின்னு போராடுறவங்க மேலேயே கேஸ் போடுறாங்க. யூடியூபர்ஸ் மேல கேஸ், சௌஜன்யாவுக்கு நீதி வேண்டும் என்று போராடுகிறவர் மீது கேஸ். அப்போ ஒரு சைடா போலீஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ அரசு எங்க நிக்குது? அரசு நடுநிலை வகிக்குதா இல்ல இன்னொரு பக்கம் நிக்குதான்றதே ஒரு பெரிய டவுட்ஃபுல். பட் காங்கிரஸ் கட்சி, அவர்களுடைய செயல்பாட்டாளர்கள், அவர்களுடைய தலைவர்கள், அவர்களுடைய இயக்கம், இது எல்லாமே சைலண்டா இருக்கு. பிஜேபி அவர்களுடைய அமைப்புகள்ல ஆக்டிவா இருக்கு. எதிர்கட்சியும் அவர்களுடைய அமைப்புகளும் இந்த புலன் விசாரணைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பட் ஆளும் கட்சி அவர்களுடைய அமைப்புகள் சைலண்டா இருக்கிறாங்க. அப்ப ஜேடிஎஸ் அது பிஜேபியோட நிக்குது, அது பிஜேபி மாதிரியே தான் அவங்களும் செயல்படுறாங்க. அதனால பதவியில் இருந்தவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சிக்காரர்கள், ஆளும் கட்சிக்காரர்கள் அனைவருமே ஒரே ஒரு கப்பல்ல தான் பயணம் செய்யறாங்கன்றது தெரியுது. தோழர், இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து பார்த்தா அந்த குறிப்பிட்ட நபரே அது ஒரு ஜைன கோயில், இது எங்களுடைய குடும்ப கோயில்ங்கிற மாதிரியான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. அப்படி இருக்க சூழல்ல இது சனாதனத்திற்கு எதிரான சதி, அதுல எதிர்கட்சிக்காரர்கள் இருக்காங்க, நக்சலைட்டுகள் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் சமூக ஊடகங்கள்ல எடுக்கப்படுது. இதுல பிஜேபியோட பங்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தான் டைரக்டா வராங்களா, அவங்க எக்ஸ் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், அவர்களுடைய ஊடகங்கள். அதை நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த அர்னாப் கோஸ்வாமின்றவங்க, ரிபப்ளிக் டிவி, இவங்க எல்லாம் இந்த நரேட்டிவ பில்டப் பண்றாங்க. அது என்ன பில்டப், அதே தான் அவங்களுடைய எக்ஸ் மினிஸ்டர்ஸும் பேசுறாங்க, எம்எல்ஏங்களும் பேசுறாங்க, அசம்பிளிலையும் அதை ரைஸ் பண்றாங்க. அப்போ அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் 50 ஆண்டு கால வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது அதுல இறந்து போனவர்கள் அனைவருமே பெண்கள், இந்து பெண்கள், குறிப்பாக அதிகமானவர்கள் பிராமண பெண்கள். அப்போ இந்து மதம், இந்து என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த இந்து பெண்களுக்கு விரோதமாக செயல்படுவது ஏன்? அது ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ இவங்க ஒட்டுமொத்தமாவே இது எல்லாமே பொய், இது சனாத்தனத்துக்கு விரோதமானது. சனாத்தனம் என்ன? சனாத்தன தர்மத்துக்கும் இதுக்கு என்ன? கொலை என்பது கொலை, கற்பழிப்பு என்பது கற்பழிப்பு, குற்றம் என்பது குற்றம். குற்றத்துல இந்து குற்றம், முஸ்லிம் குற்றம், இந்த குற்றம் சொல்ல முடியுமா? அப்போ சனாத்தன தர்மம் இந்து மதத்திற்கு விரோதமானது என்பது இது இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, இந்த நாட்டினுடைய குற்றவியல் சட்டத்திற்கு, போலீஸுக்கு, இது நடைமுறைக்கு விரோதமானது. இது ஒரு பாசிச சிந்தனையை கொண்டது. இது எல்லாமே கோயபல்ஸ் வேலைதான். ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும்ன்ற மாதிரி இத இத பூசி மொழிவதற்கான வேலைகளை அவங்க செய்துட்டு இருக்காங்க. சரி தோழர், இப்ப ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இந்த காங்கிரஸ், பிஜேபி எல்லாமே இந்த முக்கியமான பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாமே உண்மையை மூடி மறைப்பதற்கும் திசை திருப்புவதற்கும் முனைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த உண்மையை வெளியில கொண்டு வந்தது வழக்கறிஞர், சமூக ஆர்வலர்கள், இவங்க தான் ஏற்கனவே சொன்னீங்க. அப்படி இருக்க சூழல்ல இந்த உண்மை மூடி மறைக்கப்படாமல் இருப்பதற்கு, இது போன்ற விஷயங்கள் வெளியில கொண்டு வர்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் உங்களை போன்ற வழக்கறிஞர்களும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? இந்த எஸ்ஐடி விசாரணை ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நாம என்ன செய்யணும்? அதான் பப்ளிக் கிரை, பப்ளிக் கான்சியஸ்னஸ், மக்கள் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணோம். அந்த மாதிரியான ஒரு பெரிய போராட்டம் நடத்துறதுக்கே விடாம இந்த மீடியா மூடி மறைக்கிறாங்க. ஆக்டிவிஸ்டுக்கு மேல கேஸ் போடுறாங்க. அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அவங்க 2023 2 ஒரிஜினல் சூட் போட்டு இதை ஒட்டி யாருமே பேசக்கூடாது அப்படின்றது ஜான் ரோ ஆர்டர், கேக் ஆர்டர் வாங்குறாங்க. 2024 எகெயின் 2 ஒரிஜினல் சூட் போட்டு எந்த இந்தியால யாருமே இதை ஒட்டி பேசக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்குறாங்க. 3 ரிட் பெட்டிஷன், சௌஜன்யா அப்படின்ற பேரை சொல்லி யாருன்னா போராட்டம் பண்ணா, கூட்டம் பேசினா அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. 3 ஆர்டர் வாங்கியிருக்காங்க. 2025 3 ஒரிஜினல் சூட்டு,
இப்போ இந்த 3/7/2025 இந்த முகமூடியது மனிதன் இப்போது சின்னையா அவர் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாரு அப்படின்னு மீடியால வந்த உடனே ஒரு ஒரிஜினல் சூட், அதுல 2 ஆர்டர், ஒன்னு கேக் ஆர்டர், இதை ஒட்டி யாருமே பேசக்கூடாது. 8800 வீடியோ கிளிப்பிங்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து டிலீட் பண்ணணும். டிலீட் பண்ணலன்னா அது வந்து கிரிமினலைசேஷன் ஆஃப் மீடியாவை பண்ணி அந்த ஆர்டர் கூட வாங்கினாங்க. அதுக்கு பிறகு ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் போடுறாங்க, அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. அதனால இதை ஒட்டி யாருமே பேசக்கூடாது அப்படின்ற நீதிமன்றம் அவர்களுக்கு ஆதரவான பல தீர்ப்புகள் வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது விதான சௌதா, அங்கேயும் கூட அவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட அவங்களோட நிக்குது. இப்போ இதை ஒட்டி வெளியில பேசின ஒரு யூடியூபர் சமீர், அவர் மேல ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. நீ இந்த மாதிரி எங்களை வந்து மான நஷ்டம், இது டிஃபமேஷன் பண்ணிட்டீங்க, 10 கோடி ரூபாய் நீங்க வந்து நஷ்டீடா கொடுக்கணும்னு அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இதை ஒட்டி பேசினாலே பேசுகிறவன் வந்து தேச துரோகி, இந்து மத துரோகி, இந்த நாட்டு துரோகி அப்படின்ற பிராண்ட் பண்ணி அவங்க மேல பிசிக்கல் அட்டாக்கு, வீட்டு அட்டாக் பண்றது. இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் மீடியாஸ் அந்த நியூஸை சேகரிக்கிறதுக்கு தர்மஸ்தலா போனா அங்க இருக்கக்கூடிய ரவுடிகள், குண்டர்கள் அவங்கள வந்து கடுமையாக தாக்குந்து அடிப்பட்டவங்க மேலேயே கேஸ போட்டு ஜெயிலுக்கு போட்டு இதெல்லாம் வந்து ஸ்டேட் அப்ரஷன் அது கூட நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு மத்தியில சில பேர் வந்து இதை எடுத்து ஃபைட் பண்றாங்க. அப்போ இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி தான் ஐபிஎஸ் ஆபீசர் லீட் பண்ற ஏஜென்சி தான். அது உங்க சிபிசிஐடி இருக்கட்டும், கர்நாடகால சிஓடி இருக்கட்டும், சிஐடி இருக்கட்டும், ஆர் சிபிஐ ஆர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், இல்லைன்னா என்ஐஏ, இது எல்லாத்தையுமே தலைமை தாங்கக்கூடியவர்கள் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தான். அப்ப இதுக்கு எல்லாமே அந்தந்த ஸ்டேட் ஃபோரென்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி தான். அப்போ இந்த நாட்டினுடைய இந்த சிஸ்டம், இன்வெஸ்டிகேட்டிவ் சிஸ்டம் ஃபெயிலூர். பல பேர் கற்பழித்து கொல்லப்பட்டார்கள். இதுவரைக்கும் அதுல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்தியன் போலீஸ் சிஸ்டம் கம்ப்ளீட் ஃபெயிலூர். அப்ப இதை எடுத்துன்னு போய் ஸ்காட்லாந்து போலீஸ் கொடுக்க முடியுமா, இல்ல இது வேற எதனா போலீஸ் கொடுக்கணுமா? இந்தியன் சிஸ்டம் கம்ப்ளீட்லி சிஓடி ஃபெயில்ட். சிபிஐ போய் குற்றப்பத்திரிகை, இப்போ சிட்டு நடந்துகிட்டு இருக்கு. பட் சிட்டு இது இன்னும் வெளியே வரல. சிட்டுடைய இந்த 2 மாத புலன் விசாரணை, அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் இப்ப அக்யூஸ்ட் ஆகுறான், அவன் ஜெயில இருக்கிறான். அவன் ஏன் ஜெயிலுக்கு போறான்? எதுக்காக நீதிமன்ற காவல் அவருக்கு? இப்போ எதுக்காக ஜெயில வச்சுக்கிறாங்க? அவன் செய்த தப்புன்னா இது வந்து பெரிய கொஸ்டின் மார்க். தி சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங் வெல் அப்படின்றதான். இதுக்கு மத்தியில பிஜேபி எல்லாம் பெரிய ஊர்வலம் எல்லாம் நடத்தி அங்க போனாங்க. கர்நாடக மாநில பிஜேபியுடைய தலைவர் பிரசிடென்ட் விஜயேந்திரா, முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுடைய மகன், அவர் வந்து சௌஜன்யா வீட்டுக்கு போனாரு. அந்த அம்மா கிட்ட போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோமா, நாங்க உங்களுக்கு பண உதவி, சட்ட உதவி செய்யறோம்ன்றாங்க. அந்த அம்மா தேவை கிடையாதுன்றாங்க. இன்னத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எகேன் சந்தோஷ் ராவ் மேலேயே அவன் தான் குற்றவாளின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போனோம். அப்போ ஒரு நிரபராதியை தண்டிக்கிறதுக்கான வேலையை பிஜேபி யான் செய்யுது, RSS யான் செய்யுது. இதுக்கும் சனாத்தனம், இந்து மதம், பிராமண மதம், இந்துத்துவா, பிஜேபி, RSS, பஜ்ரங்கதள், இதற்கும் கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த நீதிக்கு விரோதமாக அவர்கள் நிற்பது ஏன்? இதெல்லாம் கூட பிரச்சனை தான். இதெல்லாம் கூட கொஸ்டின் மார்க் தான். தொடர்ந்து வந்து புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. புலன் விசாரணை முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நாம் ஊகித்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் புலன் விசாரணை சரியாதான் போயிட்டு இருக்கு. குற்றவாளி தண்டிக்கப்படுவார், கைது செய்யப்படுவார். உப்பு தின்னவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும், தப்பிக்க முடியாது என்பதை நான் நம்புகிறேன். தோழர் வழக்கறிஞர் பாலன் அவர்களிடம் இத்தனை நேரம் உரையாடினோம். அவர் இங்க இந்த தர்மசாலா பிரச்சனையில் நடக்கக்கூடிய உள் விவகாரங்கள் குறித்து, அங்கே என்ன SIT விசாரணையில் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம்
நம்மோடு விரிவாக பகிர்ந்து கொண்டார். அதுல வந்து ஒரு அரசியல் அதிகாரம் பெற்ற, ஒரு பணபலம் பெற்ற ஒரு நிறுவனமோ ஒரு சாமியாரோ அனைத்து விதமான அரச கட்டமைப்புகளையும் மீறி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன்னை நிரபராதியாக நிரூபித்துக் கொள்வதற்கு அனைத்து விதமான வேலைகளையும் செய்யலாம். இந்த இடத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்களே தண்டிக்கப்படுவார்கள். அந்த சமூக ஊடகங்களும் சமூக இயக்கங்களும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இது போன்ற விஷயங்களை நாம் கொண்டு வருவதற்கு சமூக இயக்கங்களும் சமூக ஊடகங்களும் பரவலாக வேலை செய்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கட்டமைப்புகள் அனைத்தும் நமக்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய போதும் நாம் இதற்கு எதிராக தொடர்ச்சியாக உண்மைகளை கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்தாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது என்பதை தான் தோழர் பாலன் ஆணித்தரமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தோழர் பாலன் அவர்களுக்கு நன்றி. மக்கள் முன்னணி வாசகர்களுக்கு நன்றி.